الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல குறிப்பிடுறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். மார்க்க கல்வி உடையவர்களும் மார்க்க கல்வி இல்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா? அதற்கான பதில் என்னது? மார்க்க கல்வி உள்ளவர்களும் மார்க்க கல்வி இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். இது வந்து குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்துறான். மார்க்க கல்வி என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு மிக மிக அவசியம். மார்க்க கல்வியின் அடிப்படை விஷயங்களை ஒரு முஸ்லிம் வந்து தேடாமல் அதை படிக்காமல் இருந்துவிட்டால் அதனுடைய பாதிப்புகள் என்பது மிக பாரதூரமானது. அதற்கு சில உதாரணங்கள் என்று சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற எந்த நபிக்கும் கொடுக்காத சில தனி சிறப்பம்சங்களை கொடுத்திருந்தான். அதுல ஒரு சிறப்பம்சம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ கியாமத்து வரை, உலக அழிவு நாள் வரை அடுத்து ஒரு தூதர், ஒரு நபி, ஒரு ரசூல் என்று யாரும் வரப்போவதில்லை. அகில உலக மக்கள் எத்தனை பில்லியன் கணக்கில் அந்த மக்கள் இருந்தாலும் சரி, எத்தனை நாடுகளாக அந்த முஸ்லிம்கள் அல்லது மனிதர்கள் வாழ்ந்தாலும் சரி, மனிதர்கள் என்ன மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஜின்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் யார் தான் தூதர் கியாமத் வரைக்கும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம படிச்சிருக்கிறோம், நாம அறிந்த ஒரு விஷயம். ஆனா இந்த அடிப்படை கொள்கை கூட தெரியாத, அதை குறித்து படிக்காத, கேள்விப்படாத பல முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? யாரோ ஒருவன் வந்து தன்னை நபி என்று சொல்ல அவனை நபியாக நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது குரூப் பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஹாதியானி என்கிற பேரில் ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தார் தனக்கு சொல்லக்கூடிய பெயர் வந்து அஹ்மதியா ஜமாத். அஹ்மதியா ஜமாத் முஸ்லிம்கள் என்று அவர்கள் தனக்காக வைத்துக் கொண்ட பெயர். நாம வந்து அவங்களை என்ன சொல்வோம்? ஹாதியானி. எதுக்கு ஹாதியானி சொல்றோம்? பஞ்சாப்ல மிர்சா குலாம் அஹ்மத் ஹாதியானி என்கிற ஒருத்தர் இருந்தான். ஆங்கிலேயர்கள் கூடிய ஆட்சி காலத்தில் அநேகமா 1907 அவன் இறந்தான். அவன் தன்னை ஆரம்பத்தில் நான் ஒரு சீர்திருத்தவாதி, இந்த உம்மத்துல நான் பெரிய ஒரு மார்க் அறிஞர், இந்த சமூகத்தின் சீர்திருத்தவாதி நானு என்பதாக சொல்லி, அடுத்த கட்டத்துல நாதா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க அப்படின்ட்டு ஹதீஸ் வந்திருக்குல. அப்போ நாதா அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லி, அதுக்கு அடுத்த கட்டமா நாதா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹதீஸ்ல ரசூல் சொல்லியிருக்காங்க, கியாமத்துக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாமும் வருவாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? யாருடைய பையன்? அவங்க மகன், அவங்க தானே மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான், இன்னும் அவங்க இறந்து போகல, வானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார். கியாமத்துக்கு முன்னாடி அவங்க இறங்கி வருவாங்க. அப்போ மரியமுடைய மகன் ஈசா என்கிற அந்த நபி தான், அவங்க தான் வருவாங்க. ஆனா அந்த ஹாதியானி என்ன சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டாரு, வஃபாத் ஆயிட்டாரு, ஈசான்னு முகமது நபி சொன்னது என்னதான் என்பதாக சொல்லி, அதையும் மக்கள் நம்பி அவன் பின்னாடி ஒரு கூட்டம் வரும் பொழுது அடுத்த கட்டமா என்ன செஞ்சான்? நானே ஒரு நபி தான் அப்படின்னு சொல்லிட்டான்.
அதையும் தாண்டி அடுத்த கட்டமா நபிமார்களில் நான் தான் மிக சிறந்தவன். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வஹி கொண்டு வந்து தராங்க அப்படியெல்லாம் அவன் சொன்னா, அதை நம்பிக்கை கொண்டு பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு. இப்போ போறாங்க. அவங்க மிர்சா குலாம் முஹம்மது காதியானிய ஒரு தூதராக நம்பிக்கை கொள்றாங்க. சரி, இப்போ யார் வந்து மிர்சா குலாம் முஹம்மது காதியானிய நபியாக தூதராக நம்பிக்கை கொள்வாங்களோ அவங்கள பத்தி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க முஸ்லிம்களா இருப்பாங்களா? முஸ்லிம்களை நிறைய பேர் என்ன செய்யறாங்க, என்னென்ன தப்பு தப்பா கொள்கை வச்சிருப்பாங்க, பல குரூப்ஸா பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்கள நாம உடனே என்ன செஞ்சிட மாட்டோம், இவங்கள முஸ்லிம்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா காதியானி பொறுத்தவரையில் அவங்க யாரு? முஸ்லிம்ஸ் கிடையாது. அவங்க மிர்சா குலாம் முஹம்மது காதியானி என்கிற ஒரு பொய்யான தஜ்ஜால நபின்னு சொல்லி நம்பிக்கை கொண்டா அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க. இப்ப எதுக்கு அந்த மாதிரி போறாங்க? அவனை நபியாக நம்பிக்கை கொண்டு ஏன் அப்படி வழிகட்டு போறாங்க? ஏன்னா நபிகள் நாயகம் இறுதி தூதர் என்கிற அந்த கொள்கை அவங்களுக்கு தெரியல, அதை பத்தி அவங்க கேள்விப்படல, அதை பத்தி படிக்கல என்பதுதான் என்னது, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்கும் அளவிற்கு ஒரு வழிகேட்டுல அவங்கள வந்து தள்ளிவிடு. அப்ப என்ன புரியுது இதுல? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? இது கொள்கைக்கான உதாரணம். சரி, கொள்கையும் அவசியம் படித்தாகணும். அதே போல மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து அப்படின்ட்டு வணக்க வழிபாடுகளுக்கும் சட்ட திட்டங்கள் உண்டு. அதே போல வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரத்துக்கும் சட்ட திட்டங்கள் உண்டு மார்க்கத்துல. ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னா அந்த உணவு சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் உண்டு. இதெல்லாம் அடிப்படை சட்ட திட்டங்கள். இதை நாம் படித்து கற்றுக்கொள்ளல, தெரிந்து கொள்ளல அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கிய விஷயத்த சர்வசாதாரணமா செய்யக்கூடியவர்களாகவும், அல்லது அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய வாஜிபான ஒரு விஷயத்த செய்யாம, அது வாஜிப்னே தெரியாம, கடமைனே தெரியாம அலட்சியமா அதை வந்து காலகாலமா வீணாக்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருப்போமா இல்லையா? இந்த சட்டம் தெரியாம போனா. அதுக்கு ஒரு உதாரணம், தொழுகையில பல பள்ளிவாசல்களை நம்ம வந்து பார்த்திருப்போம், கவனிச்சிருப்போம், அல்லது நாம கூட அந்த தப்பை செய்யக்கூடியவங்களாக கூட இருப்போம். என்ன தப்பு அப்படின்னா அவசரமா தொழுகிறது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ருக்கு அல்லாஹ் அக்பர் சுப்ஹான ரப்பில் அஸீம் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு வேகமா ருக்கு செய்யறது, வேகமா ருக்குனது ஏஞ்சி நின்ற பிறகு வேகமா சஜ்தாக்கு போயிடுறது. இப்படி நம்மில் பல பேர் இந்த தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நம்மை சுத்தி உள்ள பல மக்கள் இந்த தவறை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். காலகாலமாக இதே தவறோடு தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். பார்த்திருக்கீங்களா நீங்களும்? வேகமா தொழக்கூடியவர்கள். இது எப்படிப்பட்ட மிஸ்டேக்? இது தொழுகையில வேகமா தொழுகிறது, அந்த வேகம், அவசரம் என்பது ஒரு மிஸ்டேக், ஒரு தப்பு. எப்படிப்பட்ட தப்பு? அந்த அவசரத்தோடு நாம தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், தப்புதான், ஆனா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற மாதிரியான ஒரு தவறா, அல்லது இந்த தவறோடு நாம தொழுகை நிறைவேற்றினால் சொல்ல போனால் தொழுகையை நிறைவேறாது என்கிற அளவுக்குள்ள தவறா? என்ன ஆன்சர் இதுக்கு? தப்புதான், அவசரமா தொழுகிறது, ஆனா தொழுகை இன்ஷால்லா ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த தப்புக்கு பாவம் எழுதப்படும். இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ள தவறா, இல்ல இந்த தவறோடு தொழுதா தொழுகையே சேராது, தொழுகை வீணா போயிரும் என்கிற அளவுக்குள்ள தவறா? நம்பர் ஒன்னா நம்பர் டூவா? நம்பர் ஒன். அதாவது தவறுதான் அவசரமா தொழுகிறது, ஆனா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி சொல்றீங்களா? கிடையாது. இது எப்படிப்பட்ட தவறுனா, அவசரமா தொழுகிறது, அவசரமா தொழுதா அது தொழுகையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் சஹாபா பெருமக்களோடு இருந்தாங்க. ஒரு சஹாபி அநேகமா ஜமாத் தொழுகை மிஸ் பண்ணி தாமதமா வந்தாரா என்ன தெரியல, வந்தவர் என்ன செய்யறாரு, தனியா தொழுகிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுக்கு பாடம் நடத்துவதோடு அவர் எப்படி தொழுகிறார் என்பதையும் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே அவர் எப்படி தொழுகிறாரு, அவசரமா தொழுகிறாரு, ஃபாஸ்டா தொழுகிறாரு. தொழுது அந்த சபைக்கு வரும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு உள்ள வராரு. ரசூல் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் தொழுது வாருங்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை. அவர் தொழுதாரா இல்லையா? தொழுதார்ல. ஆனா ரசூல் சொல்றாங்க, நீங்கள் தொழவில்லை, தொழுது வாருங்கள். அதே தொழுகை மறுபடியும் தொழுங்க. செகண்ட் டைம் போய் தொழுதுட்டு வராங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்? அதே அவசரமா தான் தொழுதுட்டு வர்றாரு. அவருக்கு தெரியல, அவசரப்பட்டு தொழுதுதான் தப்புன்ட்டு அவருக்கு ஃபீல் ஆகல.
அதே ஃபாஸ்டா தொழுகிறாரு. மறுபடியும் உள்ள வராரு. ரசூல் சொல்றாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பி போய் தொழுதுட்டு வாங்க, நீங்க இன்னும் தொழல. 3 தடவை அதே மாதிரி செய்யறாரு. 3வது முறையும் ரசூல் போய் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழவில்லைன்னு சொன்னதுக்கு அந்த சாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னால திருத்தி தொழ தெரியல, நீங்களே சொல்லித்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு தொழுகை முறையை சொல்லித் தரும் பொழுது ஒவ்வொரு முறையும் என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொல்லுங்க, இலகுவான வசனங்களை ஓதுங்க, ருக்கு செய்யுங்க, நிதானமா செய்யுங்க, ருக்குலுக்கு ஏஞ்சி நில்லுங்க, நேரா நில்லுங்க, நிதானமா நில்லுங்க. அப்புறமா சஜிதா செய்யுங்க, நிதானமா செய்யுங்க, சஜிதா ஏஞ்சி உட்காருங்க, நிதானமா உட்காருங்கன்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரசூல் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, நிதானமாக, நிதானமாக, அவசரம் வேண்டாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த தொழுகையில அவங்க செஞ்ச மிஸ்டேக்கை உணர்த்துறாங்க. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அவசரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு தவறு தொழுகையில, அது தொழுகையை வீணாக்கி விடும். அவசரமா தொழுதா அது என்ன கிடையாது, ஆக்சுவலி தொழுகையே கிடையாது. ஆனா இதே தவறோடு காலகாலமா தொழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அத்தனை தொழுகை என்ன, அவ்வளவு அவசரமா தொழுத, காலகாலமா தொழுத, நூற்றுக்கணக்கான தொழுகைகளுடைய நிலை என்ன? அப்ப இந்த மிஸ்டேக் ஏன் நடக்குதுன்னா, இந்த ஹதீஸ் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸ் படிச்சா பயப்படுவாங்களா இல்லையா? அவசரமா தொழும் பொழுது இந்த ஹதீஸ்ல வருது, அப்ப அவசரமா தொழுதா தொழுகை வீணாயிரும். அப்போ இந்த கல்வி, மார்க்கத்தின் இந்த அடிப்படை கல்விதான் கொள்கை ரீதியான வழிகேட்டை விட்டும் நம்மை பாதுகாக்கும் அல்லாஹ்வுடைய உதவிக்கு பிறகு. அதே மார்க்க கல்விதான், சட்டத்திட்டங்கள் தொடர்பான கல்விதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் என்ன செய்யும், வீணாகுவதை விட்டு பாதுகாக்கும். அதே மார்க்க கல்விதான் ஹராம் ஹலால் விஷயத்துல செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகளை விட்டு நம்மை பாதுகாக்கும். அப்ப அதுக்காக மார்க்கத்தின் அந்த அடிப்படை கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அத்தகைய கல்வியை குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வி கற்பது கட்டாய கடமை. அப்போ ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வி கற்பது கட்டாய கடமை என்கிற அந்த ஹதீஸுக்கு என்ன பொருள் கிடையாது, எல்லாரும் கல்வி மதரசாக்கு போயிடணும், ஒருத்தர் விடாம அத்தனை பேரும் மதரசாக்கு போய் 8 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு வரணும் அப்படியே அர்த்தம்? அந்த கல்வி சில பேர் படிச்சா போதும். ஒவ்வொரு ஊர்ல இப்ப இந்த மஹல்லா இருக்கு, இந்த மஹல்லால ஒரு 400 வீடு இருக்குன்னா, இந்த 400 ஃபேமிலியில இருந்து குறைந்தது ஒரு 4-5 ஃபேமிலில இருந்து என்ன செய்யணும், ஆலிம் படிக்கிறதுக்கு போகணும் சில பேர். சரியா? ஹாஃபிதுகள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல நிறைய ஹாஃபிதுகள் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஹாஃபிதுகள் சில பேர் கண்டிப்பா இருக்கணும் ஒவ்வொரு மஹல்லால. அதே மாதிரி ஒவ்வொரு மஹல்லால சில பேர் ஆலிம்கள் உருவாக்கப்படணும். ஆனா எல்லாருமே ஆலிம்கள் சொல்ற அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்க நபிகள் நாயகம் ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வி கற்பது கடமைன்னு சொன்னாங்களே, அது என்ன கல்வி? ஆலிம் சொல்ற அளவுக்கு உள்ள கல்வி இல்ல, ஆனா என்னது, பேசிக் கல்வி. மார்க்கத்தின் அந்த அடிப்படை கல்வி ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அந்த பேசிக் கல்வியில என்ன வந்துடும், அடிப்படை கொள்கை, அல்லாஹ்வை எப்படி நம்பணும், வேதத்தை எப்படி நம்பணும், முகமது நபியை எப்படி நம்பணும், விதியை எப்படி நம்பணும், இதெல்லாம் அடிப்படை கல்வி, பேசிக் கல்வி. தொழுகையுடைய சட்டங்கள் என்ன, நோன்பின் சட்டங்கள் என்ன. சரியா? ஒருத்தர் வியாபாரம்னு செய்ய போறார் ஒரு முஸ்லீம் அப்படின்னா, வியாபாரத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அந்த முஸ்லீம் என்ன செய்யணும், ஹராமாக்கப்பட்ட வியாபாரம் என்ன, வட்டி அப்படின்னா என்னது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வியாபாரமே செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ இந்த மாதிரி பேசிக் கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை. அதை தாண்டி நிறைய விஷயங்கள், குர்ஆன் தஃப்சீர், ஹதீஸுடைய விளக்கங்கள், இதெல்லாம் சில பேர் படிச்சா போதும், உலமாக்கள் படிச்சா போதும். அந்த உலமாக்கள் கிட்ட தேவைப்படும் பொழுது அந்த பொதுமக்கள் என்ன செய்வாங்க, கேட்டு மார்க்க தீர்ப்பு ஃபத்வா தெரிஞ்சுப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க, அது போதுமானது. ஆனால் அடிப்படை கல்வியை ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும், கற்றாகணும். இது கட்டாய கடமை. அவ்வாறு நாம் அந்த மார்க்க கல்வியை தேடினால் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்டாய கடமை. அது அந்த கடமையான காரியத்தை செஞ்சாலே அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், பெரிய சிறப்புகளை வழங்குவான். மார்க்க கல்வி தேடினால் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய சிறப்புகள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம், நீங்க படிச்சது கேள்விப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். மார்க்க கல்வி தேடினால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறப்பு என்ன? யார் கல்வியை தேடி நடப்பாரோ செல்வாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்க பாதையை எளிதாக்குவான். ஃபேமஸான ஹதீஸ் இல்லையா, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹல அல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah.
அது வந்து ஒரு நீண்ட ஹதீஸ் ஆக்சுவலி, சரியா? அதே ஹதீஸ்ல வேற சில சிறப்புகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்பு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்காக இந்த படைப்பினங்கள் எல்லாமே துவா செய்யும், பாவ மன்னிப்பு தேடும். அதுவும் வேற ஹதீஸ் கிடையாது, அதே ஹதீஸ் தான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah அப்படி சொன்ன பிறகு அதுடைய கண்டினியூஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மார்க்க கல்வி தேடக்கூடியவருக்காக மலக்குமார்கள் இருந்து கடலில் வாழக்கூடிய மீன்கள் வரை என்ன செய்யும்? துவா செய்யும், பாவ மன்னிப்பு தேடும். இது ஒரு சிறப்பு. வேற என்ன சிறப்பு சொல்லலாம்? பின்னாடி யாராவது மார்க்க கல்வி தேடினால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சிறப்பு என்ன? சொர்க்கப்பாதை லேசாகும், இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? மலக்குமார்கள் இருந்து மீன்கள் வரை நமக்காக துவா செய்வாங்க. வேற ஏதாவது? மார்க்க கல்வி தேடக்கூடியவர்கள் யாரு? நபிமார்களுடைய வாரிசுகள். நீங்க சொல்லுங்க. அறியாமை நீங்கும், இது வந்து பயன் இல்லையா? மார்க்க கல்வி தேடினால் என்னாகும்? அறியாமை நீங்கும். அறியாமை நீங்கிச்சுன்னு சொன்னா நேரான பாதையில பயணிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். இப்போ ஹாதியானிகள் பத்தி நம்ம பேசணும். ஏன் அவங்க வழிகட்டு போறாங்க? அறியாமை. முகமது நபி இறுதி தூதர் என்கிற அந்த அறியாமை தான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழிகேட்டில் அவங்களை தள்ளிவிடு. அப்போ அறியாமையை போக்கி நம்ம வந்து நேரான பாதையில பயணிக்கிறோம்னு சொன்னா அந்த மார்க்க கல்வி அவசியம். அத்தகைய மார்க்க கல்விக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். சொர்க்கப்பாதை இலகுவாகும், மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க. மார்க்க கல்வி தேடக்கூடியவர்கள் அம்பியா பெருமக்களுடைய வாரிசுகள். ஏன்? அம்பியா பெருமக்கள் ஏதாவது சொத்து சுகம் அப்படின்னு விட்டு போனாலும் அதை என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய சட்டப்படி. அவங்களுடைய சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு, ஃபதக் அல்லது ஃபிதக் என்கிற இடத்துல. யாருடைய நிலம் அது? ரசூலுடையது. இப்போ பொதுவா நம்ம யோசிச்சு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அந்த நிலம் யாருக்கு வரணும்? ரசூலுடைய பிள்ளைகள்ல யார் உயிரோடு இருந்தாங்க ரசூலுக்கு பிறகு? பாத்திமா ஒன்லிதான் இல்லையா? ஆண் பிள்ளைகள் சிறு வயதில் இறந்துட்டாங்க. பெண் பிள்ளைகள் 4 பேர்லயும் 3 பேர் ரசூலுடைய வாழ்க்கையிலேயே இறந்துட்டாங்க. உயிரோடு இருந்தது யார் மட்டும்தான்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனா அவங்களுக்கு அந்த நிலம், ஃபிதக்குடைய நிலம் சொத்துல வந்துச்சா? வரல. ஏன்? ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டம் என்னன்னா, நபிமார்கள் எதை விட்டு போனாலும் அது என்னவா மாறிடும்? சதகாவா மாறிடும். சொந்த பிள்ளைகளுக்கு அது சொத்துல போகாது, பொதுமக்களுக்கு போயிடும், அது பைத்துல் மால்ல போயிடும். சதகாவா அது ஏழைகளுக்கு தான் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. அதே ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்றாங்க? நபிமார்கள் சொத்தா விட்டு போறது என்னது? ஆக்சுவலி மார்க்க கல்விதான். காசு பணம் விட்டு போனா அது சொத்து கிடையாது, சதகாவா சேஞ்ச் ஆயிரும். ஆனா அவங்க சொத்தா விட்டு போறது இந்த மார்க்க கல்விதான். அந்த மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்கள் அம்பியா பெருமக்களுடைய வாரிசுகள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக நம்ம எவ்வளவு மார்க்க கல்வியை தேடுவோமோ நம்ம அந்த அம்பியா பெருமக்களுடைய சொத்தை என்ன செய்யறோம்? அடையிறோம்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு அடைஞ்சாலும் அது என்னது? மிகப்பெரிய சொத்து என்பதாக நினைத்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? மார்க்க கல்வியை அதிகம் அதிகம் தேடுவதற்காக முயற்சி செய்யணும். குறிப்பா இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நமக்கு மார்க்க கல்வி தேடக்கூடிய நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் இதே மஹல்லால இருந்து கூட நம்ம சொன்ன அந்த பேசிக் கல்வி குறைந்தது. இந்த பேசிக் கல்வி கற்பதற்கு அல்லாஹ் இங்கே உங்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுத்துருப்பான். ஆனா பழைய காலத்துல எப்படி இருந்துச்சு நிலவரம்? அவங்க இருக்கிற இடத்திலேயே எல்லாருக்கும் மார்க்க கல்வி கிடைச்சிருமான்னு கேட்டா கிடைக்காது. பெரும்பாலும் அவங்களுக்கு மார்க்க கல்வி தேடுவதா இருந்தா அவங்க என்ன செய்யணும்? பயணம் செஞ்சு அந்த ஊருக்கு போனா அங்க ஒரு ஆலிம் இருக்காரு அப்படின்ட்டு அங்க போய் தான் படிக்கணும். அப்ப மார்க்க கல்வி தேடுவதற்கே பல சிரமங்களை தாண்டி போற மாதிரியான ஒரு சூழல் அந்த காலத்துல இருந்துச்சு. அதையும் மீறி அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த காலத்து உலமாக்கள் படிச்சாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையில, சஹாபா தாபீன்கள், தபு தாபீன்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. அதுல ஒரு மார்க்க அறிஞர் சொல்றாரு, புல்து அத்தம் மர்ரத்தைனி ஃபி தலபில் இல்ம். மார்க்க கல்வி தேடி நான் செஞ்ச பயணங்கள்ல 2 முறை வந்து யூரினுக்கு பதிலாக ரத்தத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன்? சிறுநீராக கழிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்கு அப்படி சிறுநீருக்கு பதிலாக ரத்தம் வந்துச்சா 2 முறை அவங்களுக்கு? மார்க்க கல்வி தேடி அவர்
செருப்பும் இல்லாம அந்த வெயில்ல பாலைவனத்துல நடந்து போனதுனால அந்த சூட்டு காரணமாக 2 முறை தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்காராம், சிறுநீர் கழிக்கலான்னு போனா சிறுநீர் வரல, என்ன வந்துச்சு, ரத்தம் அப்படிங்கிறாரு ஒரு மார்க் அறிஞர். அந்த அளவுக்கு தியாகம் செஞ்சா படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த காலத்துல? கிடையாது. கொஞ்சம் நம்ம டைம் ஒதுக்கி அந்த தெருவுல இருந்து இந்த தெரு வந்தா போதும், அல்லது சில வீடுகள் கடந்து வந்தா போதும், மார்க்க கல்வி தேடுவதற்கான வாய்ப்புகள் இங்க இந்த காலத்துல இருக்கு. அதை விட சொல்ல போனா என்னது, செல்போனை ஓபன் பண்ணா அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இல்லையா? மார்க்க கல்வியில என்ன இருக்கு, கரெக்டான கல்வியும் இருக்கு, தப்பான கல்வியும் இருக்கு. இந்த மாதிரி ஹாதியானிங்க கூட என்ன செய்வாங்க, மேபி பேசுவாங்க. அப்போ கரெக்டான அறிஞர்களுடைய கல்வியை நம்ம அடைய விரும்பினால் அந்த செல்போன்ல கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்க கல்வி தேடுவதை லேசாக்கி தந்திருக்கிறான். அந்த காலத்துல அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மார்க்க கல்வியை தேடி வந்து மக்கள் போனாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஸ்பெயின் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா, அது எந்த கண்ட்ரில வரும், இதுல வரும், கான்டினென்ட்ல எந்த கான்டினென்ட்ல வரும், எந்த பக்கம், ஆஸ்திரேலியா இல்ல, யூரோப்ல இல்லையா, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு அந்த பக்கம் தான் அநேகமா லண்டன் அந்த பகுதியெல்லாம் வரும். சரியா? ஆப்பிரிக்காவுக்கு நெருக்கமா யூரோப்புடைய லாஸ்ட் பகுதி தான் என்னது, ஸ்பெயின், அந்துலுஸ் சொல்லுவாங்க அரபிக்ல. அங்கிருந்து ஒரு மார்க்க கல்வி தேடக்கூடிய மாணவர், அவருடைய பேர் வந்து பக்கி பின் மஹ்லத். சரியா? அவருடைய பேர் என்னது, பக்கி. சரியா? பக்கி பின் மஹ்லத். அவர் என்ன செய்யறாரு, ஸ்பெயின்ல இருந்து புறப்பட்டு கடல் வழியா வந்தாரா தரை வழியா வந்தாரா தெரியல, அடுத்து என்ன செய்யறாருன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய பாக்தாத் நகரத்துக்கு வராரு. அவ்வளவு தூரமா பயணிச்சு. நீங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கணும், ஸ்பெயின் டு என்ன ஊரு, பக்தாத் போட்டு எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கணும். சரியா? அதெல்லாம் நமக்கு படிப்பினை அது. அப்போ ஸ்பெயின்ல இருந்து பக்தாதுக்கு வராரு பக்கி பின் மஹ்லத். எதுக்கு வராரு, உலகத்தை சம்பாதிக்கிறது கிடையாது, வியாபாரம் செய்யறது கிடையாது, மார்க்க கல்வி தேடுறது. அந்த காலத்துல அவர் வந்து யாரை தேடி வந்தாருன்னு சொன்னா, பக்தாதுல இருக்கக்கூடிய அஹ்மத் பின் ஹம்பல் என்கிற இமாம். இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் 4 ஃபேமஸான இமாம்கள்ல ஒருத்தர். அவர்கிட்ட படிக்கணும்னு சொல்லி தான் வராரு. ஆனா அவர் வந்த சமயத்துல அல்லாஹ்வுடைய நாட்டம், அஹ்மத் பின் ஹம்பல் பாடமே நடத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த டைம்ல உள்ள ஆட்சியாளர் பேன் விதிச்சிருக்காரு, தடை போட்டிருக்காரு. ஏன்னா அந்த ஆட்சியாளர் யாரு, தப்பான கொள்கையில உள்ளவர். அஹ்மத் பின் ஹம்பல் கரெக்டான விளக்கங்களை கொடுக்கிறாரு. அவருடைய பார்வையில் அஹ்மத் பின் ஹம்பல் யாரு, வழிகட்டவர். அதுக்காக அஹ்மத் பின் ஹம்பல் பாடமே நடத்தக்கூடாதுன்ட்டு தடை போட்டு வச்சிருக்காரு. அந்த டைம்ல கரெக்டா வராரு இவர். வந்த பிறகுதான் தெரியுது, அஹ்மத் பின் ஹம்பல் பாடமே நடத்தலையே, அவ்வளவு தூரத்துல இருந்து நீ வந்தீங்களா. ஆனா இவர் என்ன செய்யறாரு, அப்படியே அதுக்குன்ட்டு ரிட்டர்ன் எல்லாம் போயிடக்கூடாது, முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு அஹ்மத் பின் ஹம்பல் உடைய வீடு எங்கன்னு கேட்டு வராரு. கதவை தட்டுறாரு. அஹ்மத் பின் ஹம்பல் வெளியில வராங்க. வந்ததும் இவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட படிக்கணும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக ரொம்ப தூரத்திலிருந்து பயணம் செஞ்சு நான் வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு பாடம் நடத்துவீங்களா அப்படி கேட்க, அஹ்மத் பின் ஹம்பல் கேட்கிறாங்க, நான் பாடம் நடத்தக்கூடாதுன்ட்டு ஆட்சியாளர் வந்து தடை போட்டிருக்காரு, நீங்க அதை கேள்விப்பட்டீங்களா? அவன் கேள்விப்பட்டேன், ஆனா நான் ரொம்ப தூரத்திலிருந்து வந்துட்டேனே, என்ன பண்றது? ரொம்ப தூரம்னா என்ன, மொராக்கோல இருந்து வந்தீங்களா அப்படி கேட்கிறாங்க. அரபிக்ல மராக்டிஷ் அப்படி சொல்லுவாங்க. மொராக்கோ ஆப்பிரிக்கா உடைய லாஸ்ட் பகுதி. மொராக்கோல இருந்து வரீங்களா நீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, மொராக்கோக்கு போறதா இருந்தா எங்க ஊர்ல இருந்து நான் கடல் வழியா போகணும், நான் வந்து ஸ்பெயின்ல இருந்து வரேன் அப்படி சொன்னதுக்கு அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க, இன்னஹு லபஈத், அப்பனா கண்டிப்பா அது ரொம்ப தூரம். அது இந்த நேரத்துல அவ்வளவு அந்த தூரத்திலிருந்து கல்வியை தேடி வந்த உங்களை போன்ற ஒரு மாணவருக்கு கல்வியை சொல்லி கொடுப்பதை விட எனக்கு எந்த ஒரு விஷயமும் என்ன கிடையாது, பிரியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா என்னுடைய நிர்பந்தம் என்னது, தடை விதிச்சிருக்கிறாங்க, நான் மீறி பாடம் நடத்தினா சிக்கல் வந்துரும். அதுக்கு பக்கி பின் மஹ்லத் சொல்றாரு, சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் தினமும் வந்து யாசிப்பவனாக பிச்சைக்கார மாதிரி நானே செய்யறேன், உங்க வீட்டுக்கு வர கதவு தட்டுறேன், நீங்க ஏதோ கொடுக்குற மாதிரி வெளியில வந்து அப்படி நின்றபடி சில ஹதீஸுகள் சொல்லுங்க, நான் அதை அப்படியே கேட்டுட்டு போயிடுறேன்.
போய் நான் எழுதிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அஹமத் பின் ஹம்பல் சொல்றாங்க, இந்த ஐடியா நல்ல ஐடியாவா தெரியுது, ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க இதுக்கு மத்தியில கல்வி சபைகள் பள்ளிவாசல்ல நடக்கும் இல்லையா, எங்கேயும் நீங்க போய் இணைச்சக்கூடாது, உட்காரக்கூடாது. உட்கார்ந்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க படிக்கக்கூடிய மாணவர் எங்க இருந்து வந்திருக்கீங்க, அப்புறமா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்ககிட்ட படிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி தினமும் என்ன செய்வார், இதே மாதிரி வருவாரு, கதவு தட்டுவாரு, கையை நீட்டுவாரு, அவர் வெளியில வந்து இதை கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணிட்டு நின்றபடியே ஒரு 4-5 ஹதீஸ் சொல்லுவாங்க, 10 ஹதீஸ் சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு போயிடுவார். இதே மாதிரி பல மாதங்கள் நடக்குது. சரியா, பல மாதங்கள் இதே மாதிரி நடக்குது. ஒரு கட்டத்துல தடை போட்ட அந்த ஆட்சியாளர் இறந்துட்டார். சரியா, முஅத்தஸிம் பில்லா சம்திங் அவங்க பேர். அவங்க இறந்த பிறகு அடுத்த ஆட்சியாளர் ஹலீஃபா அப்படி வந்தார் இல்லையா, அவர் வந்து சரியான கொள்கையில் உள்ளவர். அவர் வந்து அந்த தடையை நீக்கி அஹமத் பின் ஹம்பலை கண்ணியப்படுத்தி பள்ளிவாசல் நீங்க பாடம் நடத்துங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. பள்ளிவாசல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவரும் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து பஹீ பின் மஹ்ரதும் படிக்கிறாரு. அப்போ அஹமத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா சொல்றாங்க ஒரு முறை சபையில அவரை பார்த்து, இவர் மீதுதான் தாலிபுல் இல்ம், தாலிபுல் இல்ம் அப்படின்னு என்னது, மார்க்க கல்வி தேடுபவர், மார்க்க கல்வி தேடுபவர் என்கிற அந்த வார்த்தை இவருக்கு தான் கரெக்டா ஃபிட் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ பஹீ பின் மஹ்லத் மாதிரி கஷ்டப்பட்டு மார்க்க கல்வி, பேசிக் மார்க்க கல்வி தேட வேண்டிய அவசியமா இருக்கு இப்போ இல்ல. அல்லாஹ் வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டான், மார்க்க கல்வி தேடுறத லேசாக்கி தந்துட்டான். நீங்க ஒரு தெரு தாண்டி வந்தா போதும், சில வீடுகள் தாண்டி வந்தா போதும், மதரசா இருக்கு, படிக்கிற வாய்ப்புகள் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுது. செல்போன்லயோ வந்து சரியான உலமாக்கள் யார் அப்படின்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சு அந்த உலமாக்களுடைய பயான்கள் அல்லது வகுப்புகளை பார்த்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் பயன்படுத்தி நாம படிக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாளை மறுமை நாள்ல தப்பு தப்பா கொள்கைய உள்ளத்துல வச்சுக்கிட்டு, தப்பு தப்பா தொழுகையெல்லாம் வீணாக்கிட்டு, எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்றலாம் விசாரிச்சா எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியுமா நம்மளால? எல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, படிக்கவே இல்லைன்னு சொன்னா, ஏன் படிக்கலன்றலாம் கேள்வி கேட்டான்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது. ஏன்னா படிக்கிற வாய்ப்பு இருந்தும் நாம் என்ன செய்யல, அதை பயன்படுத்துற என்பதாக ஆகிவிடும். அதுக்காக மார்க்கத்தின் அடிப்படை கல்வியை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா தேடி ஆகணும். அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பார்க்கணும், அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதுல குறிப்பாக குர்ஆனுடைய கல்விக்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமா முக்கியத்துவம் தரணும். குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்யறது, குர்ஆனுடைய வசனங்களை அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓத கற்றுக்கொள்வது, இதுக்கு முக்கியத்துவம் தாங்க. இதுதான் என்னது, ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்த கட்டத்துல தான் என்ன செய்வோம், கொள்கை படிப்போம் அல்லது சட்டத்திட்டங்களை படிப்போம். ஆனா பிகினர்ஸாக ஆரம்பத்துல என்ன படிக்கணும், நீங்க குர்ஆனை பிழை இல்லாமல் படிக்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மஹ்ரஜ் அறிந்து படிப்பது. மஹ்ரஜ் இல்லாம நிறைய பேர் என்ன செய்வாங்க, குர்ஆனை படிப்பாங்க, அப்படிதான் பரவலா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா மஹ்ரஜ் தெரிந்து படிப்பது கட்டாய கடமை. ஏன் கடமை அப்படின்னா, மஹ்ரஜ் இல்லாம படிச்சா என்ன ஆகும், அங்கே குர்ஆனுடைய மீனிங்கே மாறி போயிடும். இப்போ நாம கூட சின்ன வயசுல படிக்கும் பொழுது அலிஃப் ஜபர் ஆ, சரியா, அதே ப்ரொனவுன்சியேஷன்ல வேற என்ன எழுத்து படிப்போம் சொல்லுங்க யாராவது? அலிஃப் ஜபர் ஆ, இதே ப்ரொனவுன்சியேஷன்ல ஆ அப்படின்னு வரணும் சவுண்டு. ஹம்சா ஜபர் ஆ, வெரி குட். வேற ஐன் ஜபர் ஆ. இப்போ சில பேர் வந்து ஐன் கரெக்டா சொல்றீங்க, ஆனா பெரும்பாலான பள்ளிவாசல்கள் எப்படி தான் சொல்லி தருவாங்க, அலிஃப் ஜபர் ஆ, ஹம்சா ஜபர் ஆ, ஐன் ஜபர் என்னதான் ஆ, அதே ஆதான். ரெண்டுமே சேம்னா எதுக்கு ஹம்சான்னு ஒரு எழுத்து இருக்கு, ஐன் ஒரு எழுத்து இருக்கு? அது மாதிரி என்ன செய்வாங்க, தால்க்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கு, தால். அதிகம் என்ன செய்வாங்க, தால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஜால் ஜபர் ஜா. சரி, ராக் அடுத்து உள்ள எழுத்து என்னது, அதுவும் ஜா, ஜா ஜபர் ஜா. ராக் அடுத்து ஜாவும் ஜா தான், தால்க்கு அடுத்து உள்ள தாலும் என்னதான், ஜால் ஜபர் ஜா தான். ஜால் ஜபர் ஜா, ஜா ஜபர் ஜா, ரெண்டுமே ஜா. இந்த மாதிரி நம்ம ஒரே ப்ரொனவுன்சியேஷன்ல பல எழுத்துக்களை உச்சரித்தோம்னா என்ன ஆகும், அந்த எழுத்துக்கள் மாறி மாறி சில வார்த்தைகள்ல வரும் பொழுது மீனிங்கே மாறி போயிடும். அப்போ அலிஃப் ஜபர் ஆவும் ஐன் ஜபர் ஆவும் ரெண்டுமே சேமா நம்ம சொன்னா என்ன ஆகும், அலிஃப் ஜபர் அல்லது ஹம்சா ஜபர் ஆல் இருந்து குர்ஆன்ல பல இடங்கள்ல அலீம் அப்படி வரும். வலஹும் அஸாபுன் அலீம் அப்படின்னு என்ன அர்த்தம், அலீம்னா நோவினை தரக்கூடிய, சரியா. அதே ஐன் ஜபர் ஆல் இருந்து அலீம் அப்படி வந்துச்சுன்னா என்ன மீனிங்,
அலீம். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் வந்து பின்னாடி அலீம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்வி உள்ளவன், நன்கறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி உச்சரித்தோம்னா அலீம் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் அலீம் அப்படின்ட்டு நோவினை தருபவன், நோவினை தருபவன் அப்படின்னு படிச்சோம்னா மீனிங் மாறுமா இல்லையா? இது ஒரே ஒரு உதாரணம். இப்படி மஹ்ரஜ் சரியில்லாம நம்ம ஓதணும்னா ஆங்காங்கே குர்ஆனுடைய மீனிங் என்ன செய்யும்? மாறி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக மஹ்ரஜ் அறிந்து படிப்பது மிக மிக அவசியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப், நாம யாருக்கு வந்து வேதத்தை கொடுத்துருக்கிறோமோ அவங்க என்ன செய்யறாங்க? யத்லூனஹு ஹக்க திலாவதி, அந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி அவர்கள் ஓதுகிறார்கள். அவ ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது அப்படி சொன்னா அது என்ன வரும்? சரியான உச்சரிப்போடு படிப்பது, அவ்வப்போது அடிக்கடி எடுத்து படிக்கிறது, படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் என்பதை சிந்திச்சு படி, எல்லாமே அந்த ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவதில் உள்ளடங்கும். அப்போ மஹ்ரஜ் அறிந்து படிப்பது மிக மிக அவசியம். மஹ்ரஜ் அறிந்து நாம குர்ஆனை படிச்சோம்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய சிறப்புகள், அதுடைய கூலி அப்படின்னு பார்க்கும் பொழுது, குர்ஆனை சரியா நம்ம ஓதுறோம், மஹ்ரஜ் சரியா படிச்சு அறிந்து அதை அப்ளை பண்ணி நம்ம ஓதுறோம் அப்படின்னா குர்ஆன் ஓதும் பொழுது எத்தனை கூலி நமக்கு வழங்கப்படும்? நன்மை 27 வந்து அது தொழுகைக்கு, ஜமாத் தொழுகைக்கு தனியா தொழுகை விட 27 மடங்கு அது தொழுகைக்கான கூலி. கரெக்ட். சரி, குர்ஆன் ஓதுறதுக்கான கூலி என்னது? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து இல்ல, மாறாக என்னது? அலிஃப் ஒரு எழுத்து, லாம் இன்னொரு எழுத்து, மீம் இன்னொரு எழுத்து அப்படிங்கிறாங்க. அப்போ அலிஃப் லாம் மீம் அப்படின்னு படிச்சிட்டோம்னா குர்ஆன் திலாவத்துல எத்தனை நன்மை கிடைச்சிச்சு? ஈஸியா 30 நன்மை. அப்ப யோசிச்சு பாருங்க, குர்ஆன் திலாவத்து மஹ்ரஜ் சரியா அறிந்து நம்ம படிச்சோம்னா எத்தனை நன்மை கிடைக்கும். அதுக்காக மஹ்ரஜ் கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் தாங்க. ஏன்னா மஹ்ரஜ் சரியில்லாம நம்ம படிச்சோம்னு சொன்னா என்ன ஆகும்? மீனிங் மாறிடும். மீனிங் எல்லாம் நீங்க அப்படியே புரட்டி போட்டு படிச்சீங்கன்னா ஒரு பக்கம் நன்மை கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் என்னது? மீனிங்க மாத்தி மாத்தி ஓதுறதுனால தீமையும் எழுதப்படும். அதுக்காக தீமை எழுதப்படக்கூடாது, நன்மை மட்டுமே நாம அறியணும்னா மஹ்ரஜ் அறிந்து நீங்க படிக்கணும். சரி, மஹ்ரஜ் அறிந்து நம்ம படிச்சா ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை குறைந்தது. இன்னும் அதை திறம்பட ஓத கற்றுக்கொண்டு நம்ம படிச்சோம் என்ன ஆகும்? மலக்குமார்களுடைய தோழமை நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனை திறம்பட ஓதுபவர் மலக்குமார்களோடு இருப்பார். மலக்குமார்களுடைய தோழமை நமக்கு, அது யாரு? ஸ்பெஷல் மலக்குமார்கள். கூட நன்மை தீமை எழுதுறதுக்கும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் திறம்பட ஓதினா இன்னொரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த மலக்குமார்கள் நம்மோட என்ன செய்வாங்க? தோழர்கள் ஆகிடுவாங்க. அந்த சிறப்பு இருக்கு. சரி, அதை தாண்டி மனப்பாடம் செஞ்சா, மஹ்ரஜ் படிச்சிட்டோம், மஹ்ரஜை வச்சு கரெக்டா ஓதுறோம், அல்லாஹ் நமக்கு நன்மை தரான். திறம்பட ஓதுறோம், அல்லாஹ் நமக்கு கூடுதல் ரிவார்ட் தரான். மனப்பாடம் செஞ்சா என்ன சிறப்பு? அதுக்கு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? குர்ஆனை மனப்பாடம் செய்தால் என்ன சிறப்பு கிடைக்கும்? 10 பேரை சிபாரிஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும். எவ்வளவு அத்தன்டிக் எனக்கு தெரியல. அல்லாஹ் ஆலம். ஹாஃபிஸ் வந்து என்ன செய்வாங்களாம், 10 பேருக்கு அல்லது 70 பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஆலம் சிபாரிஸ் செய்வாங்க அப்படின்ட்டு. அது ஆதாரப்பூர்வமான தகவலை எனக்கு தெரியல. அதே மாதிரி குர்ஆன் மனப்பாடம் செய்தவர்களுடைய பெற்றோர் இருப்பாங்க இல்லையா? வெரி குட். என்ன கிரீடம்? எப்படி இருக்கும் அது? சூரிய வெளிச்சம் மாதிரி அந்த கிரீடத்திலிருந்து வெளிச்சம் வரும். யாருக்கு? மனப்பாடம் செய்தவர்களுடைய பெற்றோருக்கு. அவங்களுக்கே இந்த சிறப்புனா மனப்பாடம் செய்தவர்கள் என்ன சிறப்பு எல்லாம் கொடுப்பான்? யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ குர்ஆன் திறம்பட படிக்கிறது, மஹ்ரஜ் அறிந்து படிப்பது, மனப்பாடம் செய்வது, எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்புகளை வச்சிருக்கிறான். ஒரு முறை வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்துல இருக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் யாரு? எத்தனாவது கலீஃபா? 2வது கலீஃபா இல்லையா? அவங்க தன்னுடைய ஆட்சி காலத்துல கலீஃபாவா இருக்கும்போது ஒரு பயணத்துல போறாங்க. அது ஒரு ஆட்சி அதிகாரம் தொடர்பான ஒரு ஆலோசனை இருந்த ஒரு பயணம் அது அநேகமா. அதுல வந்து மக்கால கவர்னரா இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு? அவரும் பயணத்துல வந்திருக்காரு. இப்போ பொறுப்புல உள்ளவர் பயணத்துக்கு போனா என்ன செய்வாங்க? அவங்க தன்னுடைய இடத்துல யாரையாவது
பிரதிநிதியா விட்டுட்டு போவாங்க, அசிஸ்டண்டா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ மக்காவுடைய கவர்னரும் அந்த பயணத்தில் வந்திருக்காரு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்கிறாங்க, இங்க பயணத்துல வந்திருக்கீங்களே, மக்கால யாரை விட்டு வந்தீங்க அசிஸ்டண்டா பிரதிநிதியா அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, இப்னு அப்ஸா விட்டு வந்தேன். இப்னு அப்ஸான்னு ஒருத்தர். சரி, அவர் யார் அப்படின்னா, இப்னு அப்ஸா என்பவர் ஒரு காலத்துல அடிமையா இருந்தவர். அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு சிஸ்டம் இல்லையா, அடிமையா இருப்பாங்க மனிதர்கள், காசு கொடுத்து மனிதர்களை வாங்குவாங்க, காசுக்கு விற்பனையும் செய்வாங்க மனிதர்களை. அப்படி இப்னு அப்ஸா அடிமையாக இருந்து விடுவிக்கப்பட்டவர். அதுக்கு உமர் பின் கத்தாப் கேட்கிறாங்க, இப்னு அப்ஸா யாரு, அடிமையா இருந்தாரே ஃபர்ஸ்ட் அவர் தானே? ஆமா அவர் தான். அவரை ஏன் நீங்க அசிஸ்டண்டா விட்டு வந்தீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த மக்காவுடைய கவர்னர், فإنه قارئ لكتاب الله وعالم بالفرائض. அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர் மற்றும் சொத்துரிமையுடைய இன்னும் மற்ற பல மார்க்க சட்டங்களை நன்கு அறிந்தவர் அப்படின்ட்டு அவர் அசிஸ்டண்டா விட்டு வந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாரு, அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர். அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் காரணம். இதை சொன்னதும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குர்ஆனுடைய கல்வியை அடிப்படையா வச்சு நீங்க தன்னுடைய இடத்துல உங்க இப்னு அப்ஸாவை அடிமையா இருந்தவர் என்பதை கூட பார்க்காம குர்ஆன் அடிப்படையில் நீங்க அவங்கள தன்னுடைய இடத்துல விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நான் சொல்வதாக கேட்டு இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தை கொண்டு சிலரை உயர்த்துகிறான். அல்லாஹ் இதே வேதத்தை காரணமாக கொண்டு சில பேர் என்ன செய்யறான், தாழ்த்தி விடுகிறான். யாரை உயர்த்துறான், யாரை தாழ்த்துறான் அல்லாஹ்? வேதத்தை அடிப்படையாக கொண்டு யார் அந்த வேதத்தை படிப்பாங்களோ, யார் அந்த வேதத்தை கற்றுக்கொள்வாங்களோ, யார் அந்த வேதத்தை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவாங்களோ அல்லாஹ் அவங்களை என்ன செய்வான், உயர்த்துவான். யார் அந்த வேதத்தை புறக்கணிப்பாங்களோ ஏதோ ஒரு விதத்துல அல்லாஹ் என்ன செய்வான், அவங்கள தாழ்த்தி விடுவான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில குர்ஆனை மக்ரஜ் அறிந்து படிக்க நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே நமக்கு தெரியணும், அல்ஹம்துலில்லாஹ். ஏற்கனவே தெரிந்த மக்கள் எதுல அவங்க முன்னேற ட்ரை பண்ணலாம், குர்ஆன் ஹிஃப்து நல்லா படிக்கிற ஒரு நாலேஜ் எல்லாம் கொடுத்துருக்கிறான். சரியா, தஜ்வீதோடு படிக்கிறோம், மக்ரஜோடு படிக்கிறோம்னா குர்ஆனை ஃபுல்லா மனப்பாடம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு அந்த ஹிஃப்தை நோக்கி அவங்க போகணும். யாருக்கு குர்ஆன் படிக்க தெரியுது ஆனா மக்ரஜ் தெரியலையோ அவங்க எதுல கவனம் செலுத்தணும், மக்ரஜ் அறிந்து படிக்கலாமே, மக்ரஜோடு எங்க சொல்லி தராங்க என்பதை பார்த்து என்ன செய்யணும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளணும். அண்ட் அடுத்த கட்டமா குர்ஆன் மனப்பாடம், அதுக்கு அடுத்த கட்டமா மார்க்க கல்வியை தேடி போறது. இதுல சில பேரு குறைந்தது ஆலிம்கள்னு சொல்ற அளவுக்கு அதிகமா படிக்க முயற்சி செய்யறதுன்ட்டு மார்க்க கல்வியை தேடி நாம எல்லாரும் என்ன செய்யணும், பயணிக்கணும். அதுக்கு முயற்சி செலவு செய்யணும். நம்முடைய மார்க்க கல்வி தேடுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்னது, நமக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய முயற்சிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த வசனத்தை அகைன் சொல்லி முடிச்சுக்கிறேன். மார்க்க கல்வி உடையவர்களும் மார்க்க கல்வி இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். மார்க்க கல்வி இல்லாமலே நான் தொழுறேன்னா அந்த தொழுகைக்கு ஒரு நன்மை, மார்க்க கல்வி கற்று தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள்லாம் படிச்ச பிறகு நான் தொழுறேன்னா அந்த தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய இதுல நன்மை பன்மடங்கு அதிகமா இருக்கும். பார்க்க தொழுகை ஒரே மாதிரியா கூட இருக்கலாம், ஆனா ஒருத்தர் கல்வி இல்லாம தொழுறாரு, பார்க்க அதே மாதிரி தொழுகை இவரும் தொழுறாரு, ஏன்னா அவரும் கரெக்டா தான் தொழுறாரு பார்த்து பார்த்து, ஆனா கல்வி இல்லை. ஆனா இவர் கல்வி கற்று தொழுறாருன்னா கண்டிப்பா அந்த தொழுகையோட நன்மை அல்லாஹ் கிட்ட என்ன செய்யாது, சமமாகாது. ஆக அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெறுவதற்கும் கொள்கை ரீதியான வழிகேடு அல்லது இபாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் அல்லது ஹராம் ஹலாலுடைய சட்டத்திட்டங்களை நாம செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகளை தவிர்த்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளும் விதமாக மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும் நமக்கு தேவையான அடிப்படை மார்க்க கல்வியை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பா தேடணும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குவானாக. அதே போல குர்ஆனை கற்றுக்கொள்வது, மக்ரஜ் அறிந்து குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை மனப்பாடம் செய்வது முழுமையாக போன்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.